அந்த பகுதிக்கு போலீசார் வாரார். பேரையும் அவர் சுடுகிறார். சுட்டவர் அந்த இடத்தை விட்டு போகிற நேரத்தில் உள்ளுக்கிருந்த மைக்கேல் உதவிக்கு கத்துறார். கத்துறதை கேட்டு திரும்பி வருகின்ற அந்த மர்ம நபர் மீண்டும் அவர்களை சரமாரியாக சுட்டுவிட்டு அந்த பகுதியிலிருந்து தன்னுடைய காரில் தப்பி போறார். இந்த கொலை சம்பவம் இடம்பெற்று கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நள்ளிரவு 12:40 மணியளவில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அதில் ஒருத்தர் பேசுறார். குறிப்பிட்ட இடத்துல 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் 7 மாதங்களுக்கு முதலில் லவர்ஸ் லேன் பகுதியில் கொலை செய்யப்பட்ட டேவிட் மற்றும் பெட்டியினுடைய கொலையையும் தானே செய்ததாகவும் இந்த 2 பேரினுடைய கொலையையும் தானே செய்ததாகவும் சொல்லுகிறார். உடனடியாக போலீசார் அந்த கோலை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல இருந்து அங்கே இருக்கிற ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருகிறது. குண்டடிப்பட்டிருந்த 2 பேரும் உடனடியாக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுறாங்க. குண்டடிப்பட்டவர்களில் டாலின் உயிரிழக்கிறார். மைக்கேலினுடைய தலை, கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் குண்டடிப்பட்டிருந்தாலும் நிறைய போராட்டத்துக்கு பிறகு அவர் உயிர் தப்புகிறார். உயிர் பிழைத்த மைக்கேல் சொன்ன அடையாளங்களின் அடிப்படையில்
கொலையாளியை பொறுத்தவரையில் அவர் 26 30 வயதுக்கு இடைப்பட்டவராக இருக்கலாம், 88 90 கிலோ எடையுடையவராக இருக்கலாம், கிட்டத்தட்ட 5 அடி 8 அங்குலம் உயரம் உடையவராக இருக்கலாம் என்றும், அவர் ஷார்ட்டாக முடியை வெட்டியிருந்ததாகவும் அவருடைய முடி லைட் பிரவுன் கேர்லி ஹேர் என்றும் சொல்லியிருந்தார். 1969 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 பிரபலமான பத்திரிகைகளுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட கொலையாளி தான் இந்த குறிப்பிட்ட 2 கொலை சம்பவங்களுக்கும் பொறுப்பாளி என்றும் தான் அந்த கொலைகளை செய்ததாகவும் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 408 குறியீடுகளை கொண்ட ஒரு கிரிப்டோகிராமை அனுப்பியிருந்தார். கிரிப்டோகிராம் என்றால் என்னன்னு யோசிக்கிறீங்க தானே? அதாவது குறியீட்டில் சில தகவல்களை சொல்லுவது. குறிப்பாக ஒரு இராணுவ ரகசியத்தை, இல்லாவிட்டால் இராணுவத்தினர் தங்களுடைய இராணுவத்தில் ஒரு தகவலை பரிமாற்றுகின்ற நேரம் அந்த இராணுவம் சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் அந்த செய்தி போய் சேருவதற்கு, மற்றவர்களுக்கு விளங்காத மாதிரியும் குறியீடுகளின் அடிப்படையில் செய்திகளை பரிமாற்றுவாங்க. அதை கிரிப்டோகிராம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். எனவே இந்த கிரிப்டோகிராம் முறையில் ஒரு பெரிய ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த கடிதத்தில் இன்னும் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த கிரிப்டோகிராம் பத்திரிகையின் முதன்மை செய்தியாக வர வேண்டும், அப்படி வராவிட்டால் இன்னும் பலரை தான் கொலை செய்வேன் என்று மிரட்டலாகவும் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இந்த செய்தியை அந்த பத்திரிகைகளில் பிரசுரிக்கலாமா என்றது சம்பந்தமாக கொஞ்சம் சிந்தித்தார்கள். என்றால் அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் பயந்துடுவாங்க, பீதி அடைந்துடுவாங்க அப்படின்னு சிந்திச்சாங்க. இருந்தாலும் அந்த பிரசுரம் வராவிட்டால், இன்னும் பலரை கொன்றுவிட்டால், அதன் காரணமாக இந்த செய்தியை அவர்கள் பத்திரிகையில் பிரசுரித்தார்கள். பிரசுரிக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு சின்ன ட்ரிக் ஒன்றை அவர்கள் கையாண்டார்கள். இது உண்மையான கொலையாளியினுடைய கடிதம் மாதிரி தெரியவில்லை, யாரோ ஏமாற்று பேர்வழியினுடைய கடிதம் மாதிரி மிகவும் நகைச்சுவையான கடிதமாக இருக்கிறது என்பது போன்ற செய்தியை அவர்கள் இந்த கடிதத்தை பிரசுரிக்கிற நேரத்தில் சேர்த்து பிரசுரித்தாங்க. காரணம், அந்த கொலையாளி இதை பார்த்து இன்னும் கோபமடைந்து தான் பற்றிய விவரங்களை தெரிவிப்பான் அப்படின்னு நம்பினார். போலீசாரும் பத்திரிகையாளரும் எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நாள்ல, அதாவது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இன்னும் ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் நான் ஜோடியக் பேசுகிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. இதன் மூலமாக அந்த கொலையாளி தனக்குத்தானே ஜோடியக் என்கின்ற ஒரு புனை பெயரை வைத்திருப்பது தெரிய வருகிறது. அது அவனுடைய நிஜ பெயர் இல்லை என்பதையும் போலீசார் தெரிந்து கொள்கிறார். இந்த பெயர்தான் இன்று வரையில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மர்ம கொலையாளியான ஜோடியக்கினுடைய பெயர் ஆரம்பமானது. அவனுடைய இந்த 2வது கடிதத்தில் தான் ஏற்கனவே அனுப்பியிருந்த கிரிப்டோகிராமை வாசித்தால் தான் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே அதை வாசிக்கிறதுக்கு எல்லோருமே ஆர்வப்பட்டார்கள். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி டொனால்ட் அண்ட் பெட்டி என்கின்ற ஒரு ஜோடி இந்த கிரிப்டோகிராமை ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வாசிச்சாங்க. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அவன் சொல்ல வர விஷயத்தை அவர்களால் ஊகிக்க முடிந்தது. அதில் சொல்லப்பட்டிருந்த விஷயம், தனக்கு கொலை செய்ய ரொம்பவும் பிடிக்கும், மனிதர்கள் எல்லாம் மிருகங்களை போன்றவர்கள், அவர்களை கொல்ல வேண்டும், இப்படியான தகவல்கள் தான் அதில் இருந்தது. ஆனால் அவன் பற்றிய தகவல்கள் எதுவும் அதில் இருக்கவில்லை என்பது முக்கியமான விஷயம். இந்த கொலை சம்பவங்கள் இடம்பெற்று கொஞ்ச காலத்துக்கு பிறகு, இந்த கொலை சம்பவங்கள் இடம்பெற்ற இடத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு பீச்சில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 1969ஆம் ஆண்டு பிரையன் மற்றும் சிசிலியா என்ற ஜோடி போயிட்டு ஓய்வெடுத்து அந்த இடத்திலிருந்து பேசிட்டு இருக்கிறாங்க.
அந்த கொலையாளி தான் பேசுறார். பேசியவன் நான் ஒரு கொலை செய்திருக்கிறேன், இல்ல 2 கொலை செய்திருக்கிறேன் உடனடியாக மாத்தி போலீசாருக்கு சொல்லிவிட்டு அந்த கொலை நடந்திருக்கக்கூடிய இடத்தையும் சொல்லிட்டு போனை கட் பண்றான். உடனடியாக போலீசார் அந்த போன் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்றத ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருந்த ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருந்து வந்திருக்கிறது என்றது தெரிய வருகிறது. உடனடியாக அந்த பூத்துக்கு போறாங்க போலீசார். போய் பார்த்த நேரம் அங்கே அந்த தொலைபேசியில் கதைத்தவரனுடைய கை அடையாளம் இருக்கிறதை கண்டுபிடிக்கிறாங்க. ஈர கை அடையாளம் இருக்கிறது. எனவே அவர்கள் உடனடியாக அந்த கை அடையாளத்தை பதிவு செய்து கொள்றாங்க. கத்தி குத்துக்கு உள்ளான பிரெயினினுடைய சத்தத்தை கேட்டு அந்த பகுதியில் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க அந்த இடத்துக்கு வராங்க. உடனடியாக போலீஸுக்கு அறிவிக்கிறாங்க. போலீசார் அந்த இடத்துக்கு போய் அவங்களை காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற நேரத்திலேயே சிசிலியா கோமா நிலைக்கு போயிடுறாங்க. 2 நாளுக்கு பிறகு அவங்க இறந்துடுறாங்க. ஆனா பிரையன் உயிர் தப்புறாங்க. பிரையன் சொன்ன அடையாளங்களின் அடிப்படையில் வந்த இந்த மர்ம நபர் ஒரு பெரிய மாஸ்க் போட்டிருந்தார். நெஞ்சு பகுதியில் குறியீடு போடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இவர் 5 அடி 11 அங்குலம் உயரம் இருக்கக்கூடியவர் என்றும் 77 கிலோகிராம் எடை இருக்கக்கூடியவர் என்றும் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் மாஸ்க்குள்ள தெரிஞ்ச விஷயங்களை பார்க்கின்ற பொழுது லைட் பிரவுன் கலர் முடி அவருக்கு இருந்திருக்கலாம் என்றும் இவர் ஒரு ஒயிட் மேன் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருந்தார். I have no malice in my heart against him. I just don't want this to happen again to anyone else. ஜோடியக் என்கின்ற ஒரு புனைப்பெயரில் ஒரு மர்ம நபர் கொலை செய்துவிட்டு தான் செய்த கொலை சம்பந்தமாக போலீசாருக்கும் சரி பத்திரிகைகளுக்கும் சரி நோட் அனுப்புறது அந்த காலத்துல ஒரு பெரிய பரபரப்பு செய்தியாக தீயாக பரவியது யுஎஸ் முழுவதும். இந்த கொலைகள் எல்லாம் இடம்பெற்று 2 கிழமைக்கு பிறகு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு பிரதான வீதியில் ஒருவர் ஒரு கேப்பை மறிக்கிறார். மறித்து வாஷிங்டன் போகணும் அப்படின்னு சொல்றார். சொன்னவர் அந்த கேப்பில் ஏறி கொஞ்ச தூரம் பயணிக்கிறார். கொஞ்ச தூரம் பயணித்ததன் பின்பாக தன்னிடம் இருந்த ஒரு 9mm ஹேண்ட் கன்னை எடுத்து அந்த டிரைவரை சுட்டுக் கொள்ளுறார். சுட்டுக் கொண்டுட்டு அந்த கார்ல இருந்து உடனடியாக இறங்கி அந்த டிரைவரினுடைய உடலில் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறார். செய்துட்டு அந்த இடத்தை விட்டு அவர் தப்பி போறார். இந்த விஷயத்தை அந்த இடத்திற்கு அருகில் இருந்த 3 இளவயதினர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனடியாக போலீஸுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பினை ஏற்படுத்தி சொல்றாங்க. போலீசாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அதன் பின்பு விசாரித்ததின் அடிப்படையில் இந்த 3 பேரும் சொன்ன கொலையாளியின் அடையாளத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த பகுதியை தேடுறாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரியான அடையாளத்தோடு யாருமே இல்லை. ஆனால் அதில் தான் ஒரு மர்மம் புதைந்திருந்தது. இந்த கொலை சம்பவம் நடைபெற்றதன் பின்பாக போலீசார் இது சாதாரணமாக நடக்கிற ஒரு கார் கொள்ளை சம்பவமாக இருக்கலாம் என்று ஊகிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கொலை இடம்பெற்று 2 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பத்திரிகைக்கு மீண்டும் ஒரு கடிதம் வருகிறது. நான் தான் ஜோடியக். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயம் தான் அந்த கொலையை செய்ததாக அவன் குறிப்பிட்டிருந்தது மாத்திரமல்லாமல் அந்த கடிதத்திற்குள் அந்த கொலையாளி செய்த அந்த கொலைக்கு ஆதாரமாக அந்த டிரைவரினுடைய ஷர்ட்டினுடைய ஒரு பகுதியை வெட்டி அந்த கடிதத்தில் வைத்து அனுப்பியிருந்தார். எனவே அந்த கொலையை செய்தது ஜோடியக் தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த கடிதம் அடுத்த நாள் அக்டோபர் 14 இன்னும் ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதம் ஊரையே உலுக்கி போடுகிறது. அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஸ்கூல் பிள்ளைகளை கொல்ல போகிறேன் என்று. அதில் எப்படி கொல்ல போகிறேன் என்றதை கூட அந்த கொலையாளி விவரித்திருந்தார். ஸ்கூல் பஸ் ஒன்றுக்கு முன்னால போய் நிற்பேன், ஒரு டயரை சுடுவேன், ஸ்கூல் பஸ் நிற்கும், நின்றவுடன் அந்த ஸ்கூல் பஸ்ஸுக்குள் இருக்கும் பிள்ளைகளை கொல்வேன் என்பதுதான் அந்த கடிதத்தில் இருந்தது. எனவே அது பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் பஸ் எல்லாத்திற்கும் போலீசார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸ்கூல் பஸ் டிரைவர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அறிவுறுத்துறாங்க. இதனால அந்த பகுதியே ஒரு பரபரப்பான நிலைக்கு மாறும். அது மட்டுமில்லாமல் அந்த கடிதத்தில் ஒரு பொம்முக்கான டயக்ராமும் வரையப்பட்டிருக்கிறது.
இந்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்று கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டிவி ஸ்டேஷனுக்கு, டிவி டாக் ஷோ ஒன்றுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பில் பேசியவர் தான் ஜோடியக் என்று தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகிறார். பேசியவர் தொடர்ச்சியாக பேசாமல் வெட்டி விட்டு பேசுகிறார். ஏனென்றால் தான் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக. பேசுகின்ற நேரத்தில் இடையில் தன்னுடைய பேர் சாம் என்று தன்னைத்தான் அறிமுகப்படுத்துகிறார். எனவே அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. முதலாக இந்த தொடர் கொலையாளியான ஜோடியக்கின் குரலை கேட்கிறோம் என்கின்ற அடிப்படையில் அவர் இருக்கிற இடத்தை எப்படியோ போலீசார் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததுல அது ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷனினுடையது என்றது தெரிய வருகிறது. அங்கிருந்துதான் ஒருத்தர் பேசி இருக்கிறார் என்பதை மறைக்கிறார்கள். ஆனால் விசாரித்து பார்க்கிற நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நபர் குறிப்பிட்ட இந்த கொலைகள் இடம்பெற்ற காலப்பகுதியில் அங்கே சிறைப்படுத்தப்பட்டிருந்ததன் காரணத்தினால் அவர் செய்திருக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற முடிவுக்கு வரார். இப்போ நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இன்னும் ஒரு கடிதம் வருகிறது. இந்த கடிதத்தில் ஜோடியக் இன்னும் ஒரு கிரிப்டோகிராமை அனுப்பி வைக்கிறார். அதில் 340 எழுத்துக்கள் இருக்கிறது. இவற்றை வாசிக்கிறதுக்கு முயற்சித்து முடியாமலே போகிறது. கிட்டத்தட்ட 51 வருடங்களுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு இதை ஒரு பெரிய குழுவினர் இருக்கக்கூடிய ஹை டெக்னாலஜி எல்லாவற்றையும் பயன்படுத்தி வாசித்தருகிறார். அதில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயம் தான் சாம் இல்லை என்றும் தான் அந்த டிவி நிலையத்திற்கு போன் பண்ணி பேசவில்லை என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். இதே நேரம் அடுத்த நாள் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 1969ஆம் ஆண்டு ஜோடியக்கிடமிருந்து இன்னும் ஒரு முக்கியமான கடிதம் வருகிறது. இந்த கடிதம் 7 பக்கங்களை உள்ளடக்கிய கடிதம். அந்த கடிதத்தில் அவன் சொல்லியிருந்த விஷயம், தான் கொலை செய்து விட்டு வருகின்ற பொழுது போலீசார் 2 பேர் தன்னுடன் பேசியதாகவும் அவன் குறிப்பிட்டிருந்தான். அப்பொழுதுதான் போலீசாருக்கு தாங்கள் செய்த தவறு தெரிய வந்தது. உண்மையில அங்கே என்ன நடந்தது? இந்த கொலை சம்பவத்தை பார்த்த அந்த டீனேஜ் பெண்கள் போலீசாருக்கு போன் பண்ணி சொல்ற நேரத்தில் அவங்க பதற்றத்தில் பிளாக் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க சொல்ல வந்த விஷயம் குறிப்பிட்ட அந்த கொலையாளி பிளாக் கலர்ல உடை அணிந்திருந்தான் என்ற ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் போலீசார் அதை தவறுதலாக ஒரு பிளாக் அமெரிக்கன், ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்ற மாதிரி புரிந்து கொள்றாங்க. அதனால ஒரு கருப்பினத்தவர் தான் அந்த கொலையை செய்திருக்கிறார் என்று அவங்க தங்களுக்குள்ள நினைச்சிட்டு வந்த போலீசார் ஒரு கருப்பினத்தவரை அந்த இடத்துல தேடுறாங்க. இவர்கள் தேடுகிற நேரத்தில் தான் இவர்கள் சொல்லுகின்ற அடையாளங்களோடு ஒரு வெள்ளைக்காரர் வருகின்ற நேரம் குறிப்பிட்ட அந்த கொலையாளி அந்த பகுதியில் இருந்த ஒரு பாக்குக்குள் சென்றதை மட்டும் போலீசார் அவதானிச்சிருக்கிறாங்க. அப்பதான் போலீசாருக்கு புரிய வருகிறது, தங்கள் கைவசம் கிடைத்த இந்த ஜோடியக் கொலையாளியை தாங்கள் கை நழுவ விட்டுவிட்டோம் என்று. ஜோடியக் செய்த கொலைகளிலேயே உத்தியோகபூர்வமாக இறுதியாக பதிவாக இருந்த கொலை இந்த டாக்ஸி டிரைவரினுடைய கொலை. ஆனால் 60களிலிருந்தே பிரதேசத்தினுடைய மக்கள் நடந்த பல்வேறு கொலைகளை இந்த ஜோடியக்கோடு சம்பந்தப்படுத்தி பேச ஆரம்பித்திருந்தார்கள். எது எப்படி இருந்தாலும் ஜோடியக் அனுப்பிய கடிதத்தில் மொத்தமாக 37 கொலைகளை செய்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் போலீசாருக்கு இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் 7 கொலை முயற்சி, அதில் 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதாகத்தான் இருக்கிறது. இந்த கொலை சம்பவங்களோடு போலீசார் ஆயிரக்கணக்கானவர்களை சந்தேகித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் மட்டும் 2000 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களில் பிரதான முக்கியமான சந்தேக நபராக கருதப்பட்டவர் ஆர்தர் லீக் அலன் என்பவர். இவர் மீது சந்தேகம் வர காரணம் என்ன? காரணம் அவரினுடைய நண்பர் தான். இந்த ஜோடியக் என்ற பெயரும் இந்த கொலை சம்பவங்களும் பரபரப்பாக பேசப்பட்ட நேரத்தில் ஒருவர் போலீசிடம் முறைப்பாடு செய்கிறார். தனக்கு அலன் என்கின்ற ஒரு நண்பர் இருப்பதாகவும் அவர் தான் கொலை செய்வதற்கு ஆர்வமாக இருப்பதாகவும், அப்படி கொலை செய்தால் ஜோடியக் என்கின்ற பெயரை தான் வைத்துக் கொள்வேன் அப்படி என்றும் தன்னிடம் சொன்னதாக சொல்கிறார். இதை கேட்ட போலீசார் அலனை தேடி போய் அலனை விசாரிக்கிறாங்க. அதுக்கு அலன் சொல்லி இருக்கிற விஷயம், பழைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஜோடியக் என்ற பெயரை வைத்துக்கொண்டு தான் சும்மா சொன்னதாகவும் அதுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அடித்து சொல்லுகிறார். எனவே போலீசாரால் அதுக்கு மேல் அனுமானிக்க முடியாமல் போகிறது. இருந்தாலும் போலீசாருக்கு அவர் மீது இருந்த சந்தேகம் குறையவில்லை.
காரணம், விசாரணையின் பொழுது அவர் கட்டியிருந்த ஜோடியக் வாட்ச். அந்த ஜோடியக் வாட்சில் அந்த குறியீட்டு அடையாளமும் இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அவரினுடைய அந்த கொலை முயற்சி, 7 பேருக்கான கொலை முயற்சியில் 2 பேர் தப்பினாங்க இல்லையா, அந்த 2 பேரும் சொன்ன அந்த அங்க அடையாளங்களும் இவரினுடைய போட்டோவும் நன்றாகவே பொருந்துவதாக அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் வாழ்ந்த அந்த காலப்பகுதியும் அந்த கொலைகள் இடம்பெற்ற இடமும் கூட பொருந்துவதாகவே இருந்தது. இருந்தாலும் நிரூபிக்க முடியாமல் போனது. இன்னும் ஒரு சந்தேகம் போலீசாருக்கு வலுவாக இருந்தது. இவர் 1974 இருந்து 77 வரை ஜெயிலில் இருந்திருக்கிறார். அந்த காலத்தில் ஜோடியக்கிடமிருந்து போலீசாருக்கோ பத்திரிகைக்கோ எந்த கடிதமும் வரல. போலீசாரை பொறுத்தவரையில் ஜோடியக் தான் அலன் என்பதை நிரூபிப்பதில் சிக்கல் நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தது. தப்பின 2 பேரும் சொன்ன அங்க அடையாளங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் அவர்கள் அவனை நேரடியாக பார்க்கவில்லை, முகமூடியோடு தான் பார்த்திருக்கிறாங்க. ஆனால் அவனை பார்த்ததாக சொன்னவர்களின் அடிப்படையில் போலீசார் வரைந்த அந்த ஓவியம் இருக்கு இல்லையா, அந்த ஓவியமும் அலனினுடைய முகமும் பொருந்தவில்லை. அது ஒரு சிக்கல். இரண்டாவது, அந்த காலத்தில் ஸ்டாம்ப் ஒட்டுகின்ற நேரத்தில் எச்சில் தொட்டு ஓட்டுவாங்க. எனவே அந்த ஸ்டாம்பில் இருந்து டிஎன்ஏயை எடுத்து அலனுடைய டிஎன்ஏயோடு சம்பந்தப்படுத்தி பார்த்ததில் அதுவும் பொருந்தவில்லை. இரண்டாவது, ஏற்கனவே அவர்கள் கைவிரல் அடையாளம் எடுத்திருந்தார்கள் இல்லையா போலீசார், அந்த கைவிரல் அடையாளங்களை அலனுடைய கைவிரல் அடையாளங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுதும் அதுவும் ஒத்து வரவில்லை. எனவே போலீசாரால் அலன் தான் ஜோடியக் என்பதை நிரூபிக்க முடியாமல் போகிறது. இது இப்படி இருக்கிற நேரத்தில் 1992ஆம் ஆண்டு அலன் அவருடைய வீட்டில் தனிமையில் மர்மமான முறையில் ஹார்ட் அட்டாக் உயிரிழந்திருப்பது கண்டறியப்படுகிறது. இது இப்படி இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு பிரதான சந்தேக நபர் பற்றியும் பேசப்படுகிறது. இருந்தாலும் இடையில் நிறைய பேர் குட்டி குட்டியாக இன்வெஸ்டிகேஷனை நடத்தியிருந்தார்கள். நிறைய பெரிய பெரிய துப்பறிவாளர்கள் இது பற்றி பேசியிருந்தார்கள். எனவே பலர் சந்தேகிக்கப்பட்டாலும் அவர்களில் குறிப்பிட்ட ஒருவர் அதிகமாக பேசப்பட்டார். அவரினுடைய பெயர் ஏர்ல் வேன் பெஸ்ட். காரணம் என்ன என்று சொன்னால், 2014ஆம் ஆண்டு ஏர்ல் வேன் பெஸ்டினுடைய மகன் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். The most dangerous animal of all, இதுதான் புத்தகத்தினுடைய பெயர். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருந்தது தன்னுடைய சொந்த அப்பா தான் இந்த ஜோடியக் கில்லர் என்பது. அதற்கு அவர் சொல்லியிருந்த சில காரணங்கள், போலீசார் வெளியிட்ட அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவரும் தன்னுடைய அப்பாவும் அச்சொட்டாக பொருந்துவதாகவும், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அப்பாவினுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் சான் பிரான்சிஸ்கோ என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாகவும், அதே சான் பிரான்சிஸ்கோ என்கின்ற வார்த்தை ஜோடியக் அனுப்பிய அந்த கடிதங்களில் இருந்த சான் பிரான்சிஸ்கோ என்கின்ற வார்த்தையோடு ஒத்துப்போவதாகவும் அவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய தாய் 2ஆம் தரமாக ஒரு போலீசாரை திருமணம் செய்ததாகவும், அதன் பின்பு ஜோடியக் தன்னுடைய கொலைகளை நிறுத்தி இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அப்பா வாழ்ந்த காலப்பகுதியும் ஜோடியக் கொலை நடைபெற்ற அந்த காலப்பகுதியும் பொருந்துவதாகவும் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள போலீசார் மறுத்துவிட்டனர். காரணம், அந்த சான் பிரான்சிஸ்கோ என்கின்ற எழுத்து ஏற்கனவே ஜோடியக் எழுதிய அந்த கடிதத்தில் இருந்த சான் பிரான்சிஸ்கோவோடு உண்மையில் ஒத்துப்போகவில்லை. இன்னொரு விஷயம், மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் அவரே தன்னுடைய இடத்தை சான் பிரான்சிஸ்கோ என்று எழுதப் போவதில்லை. மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் எழுதுபவர் வேறு ஒருவராகத்தான் இருக்க முடியும். எனவே அதுவும் இதுவும் ஒத்துப்போகாததன் காரணமாக, லாஜிக்கலி ஒத்துப்போகாததன் காரணமாக அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல். இந்த கேஸில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் சந்தேகிக்கப்பட்டிருந்தார்கள். போலீசார் ஏற்கனவே வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தோடு ஒத்துப்போபவர்கள், இந்த ஜோடியக் கில்லரினுடைய ஹேபிட்ஸோடு ஒத்துப்போபவர்கள் என்று சொல்லி பலர் விசாரிக்கப்பட்டிருந்தார்கள். 1968ஆம் ஆண்டிலிருந்து 1969ஆம் ஆண்டுக்கு இடையில் ஜோடியக் கில்லர் தான் செய்த கொலைகள் சம்பந்தமாக பத்திரிகைகளுக்கு கடிதங்கள் மூலமாக அறிவித்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு கடிதங்கள் வருவது குறைந்து விட்டது. ஆனால் கொலைகள் பல அங்கங்கே தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. அதற்கும் இந்த ஜோடியக் கில்லர் என்கின்ற பெயர் பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் இந்த கொலைகளை செய்தது எல்லாம் ஒருவனா, அல்லாவிட்டால் ஒரு கொலையை பார்த்து, அல்லாவிட்டால் இந்த ஜோடியக் கில்லரினுடைய கொலையை பார்த்து காப்பி பண்ணி வேறு பலர் இந்த கொலைகளை செய்தார்களா என்பது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொலைகள் தொடர்பாக பலரும் விசாரிக்கப்படுகின்ற பொழுது அந்த உண்மையான ஜோடியக் கில்லர் அவற்றை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்திருக்கலாம்.
இன்று வரை அந்த ஜோடியக் கில்லர் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை இன்று கூட அந்த ஜோடியக் கில்லர் உயிருடன் இருக்கலாம்.